ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த தாவாணி கனவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியாது அப்பா, இனிமேல் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிட்டேன் விடு. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாணம், அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் பாத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ இனிமேல் நீங்க எனக்கு சொந்தம் இல்லையா? சொல்லுங்க, இனிமேல் நான் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் பாத்துக்கிட்டேன். இப்ப எப்பவுமே நான் உனக்கு மட்டும்தான் சொன்னேன்டி. ஆனா இன்னொருத்தி சொந்தம் கொண்டாட வந்துட்டாளே. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. அப்போ இனிமேல் நான் உங்களை கருவாப்பையன்னு கூப்பிட முடியாதுல்ல? எனக்கு இன்னும் அந்த உரிமை இல்லைல்ல? எல்லா உரிமையும் நான் இழந்துட்டேன்ல? இனிமே உங்ககிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல? கருவாப்பையா கருவாப்பையன்னு கூப்பிடுவேன். இனி அந்த உரிமை எனக்கு இல்லைல்ல? உங்களை எங்கேயாவது பார்த்தா ஓடி வந்து கழுத்துல தொங்குவேன். இனிமே எனக்கு அந்த உரிமை இல்லைல்ல? உரிமையோட உங்க மடியில ஏறி உட்காருவேன். இனி எனக்கு அந்த உரிமை இல்லைல்ல? உரிமையோட உங்களை அடிப்பேன். இனி அடிக்க முடியாதுல்ல? கைய பிடிச்சுக்கிட்டு ஒன்னா நடந்து போகணும்ல? இனி நான் உங்க கைய பிடிச்சு நடக்க முடியாதுல்ல? எனக்கு இனிமே எந்த உரிமையும் உங்ககிட்ட இல்லைல்ல? இனி என்னை பார்த்தா கூட யாரோ மாதிரி தானே பார்க்கணும். இனி நான் அடுத்த வீட்டு பொண்ணாயிருவேன்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, ரொம்ப நேரங்க நின்று பேச வேண்டாம். நீங்க போங்க. உங்க கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிரும். போங்க. அங்கதான் சாகடிக்கிறாங்கன்னு உங்க நிலைமை புரியுது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க அப்பா மருந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு. ஒரு பிள்ளையா ஒரு மகனா இங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தானே ஆகணும். இல்ல உங்க தப்பு எதுவுமே இல்ல. அந்த ராஜா மாதிரி ஏமாத்தலையே. எனக்கு உங்க நிலைமை புரியுது. போங்க, உங்க அப்பா போய் காப்பாத்துங்க. போங்க. எனக்காக அவ்வளவு சண்டை போட்டீங்க, அது போதும். இந்த காதல் போதும். எனக்கு இது போதும். நான் இதை நினைச்சிட்டே ஆயுசுக்கு வாழ்ந்துடுறேன். இனி நம்ம உடலால வேணா வேற வேறையா இருக்கலாம். உள்ளத்தால நம்ம என்னைக்கோ சேர்ந்துட்டோம். இனி இந்த உள்ளத்துல இருந்து யாரும் நம்ம பிரிக்க முடியாது. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. இளவே வெண்ணிலவே போங்க, போய் உங்க அப்பாவை காப்பாத்துங்க. உங்க அப்பா சொன்னதை கேளுங்க. ஒருவேளை நீங்க கேட்காம அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா காலத்துக்கு குற்ற உணர்ச்சிலே சாகணும். அப்படி உங்க அப்பாவை கொன்னுட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. தினம் தினம் குற்ற உணர்ச்சியிலும் வேதனையிலும் ஒன்னா வாழதை விட உங்களை மனசை சுமந்துக்கிட்டு தனியா வாழ்ந்தது. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க. போங்க, உங்க அப்பா சொல்லதை கேளுங்க. போங்க. வேண்டாண்டி, வா போயிடலாம். என்ன பேசுறீங்க? அங்க உங்க அப்பா உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. என்ன சாகடிச்சிட்டாரு, என்ன சாகடிச்சிட்டாரு. அல்லாதீங்க, நீங்க அழுத என்னால பார்க்க முடியல. நான் ஒரு ஆம்பளங்கதையும் மறந்து அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு அதையும் மீறி மருந்து குடிச்சிட்டாரு. சரி போங்க, அவரை போய் காப்பாத்துங்க. நான் போய் அவரை காப்பாத்துறேன்.
நீ நான் இல்லாம வாழ்ந்துருவியா? யார் சொன்னா? நான் ஏன் உங்களை மறக்கணும்? உங்களையே மனசு சுமந்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்க கூட நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் ஒன்னா ஒட்டி ஒராசி இருந்ததா வாழ்க்கையா? கற்பனையிலயும் வாழலாம், நினைச்சுக்கிட்டும் வாழலாம். அப்படியே வாழ்ந்துக்கிடுவேன். நீங்க என் கூட தான் இருப்பீங்க. உங்க உள்ளமும் உங்க மனசு எனக்கு தானே சொந்தம். அது எனக்கு போதும். அது எனக்கு வேண்டாம். என்ன இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துலயோ இன்னொருத்தன் கையில என்ன பிடிச்சு கொடுப்பாங்க. அப்பதான் நரக வாழ்க்கை எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அத நினைக்கும் போதுதான் எனக்கு இப்பமே செத்துலாம் போல தோணுது. ஐயோ. ஆம்பளை இருந்தா கூட எனக்கு கல்யாணம் வேண்டான்னு எங்கேயாவது ஓடி போகலாம். எங்களுக்கு தான் அது வாய் பேசுறதுக்கு கூட இங்க யாரும் உரிமை கொடுக்கலையே. எங்களுக்கு அங்க யாருமே பேச விடுறது இல்லையே. அவங்க சொல்றவங்களுக்கு நாங்க தலையை கொடுத்து தானே ஆகணும். எப்படி உங்களை மனசுல சுமந்துக்கிட்டு இன்னொருத்தன் கூட வாழ்ற வாழ்க்கை. அதான் இப்பவே செத்தலான்னு தோணுது. சரி வா, வேண்டாம், நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். வா, ஓடி போய் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம். வாடி. இங்க பாரு, நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் கூட உன்னை பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. நீ எனக்கு சொந்தமானவாடி, எனக்கு மட்டும் சொந்தமானவா. நான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டா அப்புறம் நீ மட்டும் தனியா இருக்க முடியாது. நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிதான் ஆகணும். அதை இதே ஊர்ல இருந்து நான் பார்க்கணும். அப்படிதானே? பொண்ணு இன்னொருத்தனுக்கு சொந்தமாக நான் தடுக்கவும் முடியாது. அந்த உரிமையை நான் இழந்துருவேன். அதை பார்க்கவும் முடியாது. அப்படி தனித்தன சாகதை விட எங்கேயாவது ஓடி போயிடலாம். வா, ஒண்ணு ஓடி போவோம், இல்லைன்னா ஒண்ணு சாவோம். என்ன செய்யணும் சொல்லி? நான் சொல்றதை கேளுங்க. போங்க, போய் உங்க அப்பாவை காப்பாத்துங்க. அப்ப நான் செத்துற வேண்டி. ஏன் சாகணும்? நல்லா வாழுங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா உங்களுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல. உங்க அம்மாவுக்கு, உங்க தங்கச்சிக்கு, உங்க அக்காவுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானவர். நம்ம சீரழத்துக்காக அவரை கொண்டுட்டோன்னா மத்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஜப்பா அப்பா இல்லாத பிள்ளையா வளரணுமா? உங்க அம்மா கணவன் இல்லாம வாழணுமா? வேண்டாங்க. உங்க அப்பாவை காப்பாத்துங்க. போங்க. அவரை காப்பாத்தணும்னா அவ தங்கச்சி பிள்ளைய நான் கெட்டணும். பரவாயில்ல, நம்ம என்ன ஒண்ணு சேரட்டா என்ன? மனசுல வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். போங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க. போங்க. எப்படி ஒன்னால மட்டும் இப்பெல்லாம் பேச முடியுது? என்னால முடியாதுடு. இதை கேள்விப்பட்டோன்னே நான் செத்துட்டேன். இனி அங்க ஒண்ணு இல்ல. போங்க, போய் உங்க அப்பா காப்பாத்துங்க. எடி ராணி, இங்க பாரு, விளையாடாத. நான் செத்தா போயிடுவேன். இல்லைன்னா போங்கன்னு சொன்னேன். போய் உங்க அப்பா காப்பாத்துங்க. உங்க அப்பாவை கொண்டுட்டு எங்களுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா என்ன? வாழதான் விட்டுருவாங்களா? பொம்பளைக்காக அப்பனை கொண்டுட்டானு உங்களை தனி சாகடிச்சிருவானுங்க. எவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் நீ இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேன். இங்க பாருங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. போங்க, போய் உங்க அப்பா காப்பாத்துங்க. அப்பா அப்படின்னா உங்க அப்பா சொன்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கிடுவா. கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அவ உங்க மனைவி ஆயிட்டா உங்களுக்கு பாசம் வந்துடும், காதல் வரும், உங்களுக்கு பிடிச்சிடும். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். ஏன்னா அவங்க பொண்டாட்டில பிடிக்கும். அப்புறம் என்ன, குழந்தை, மனைவி, குடும்பம்னு ஆனா உங்களுக்கு சரியாயிருங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க அந்த பொண்ணுக்கு சொந்தமாயிருவீங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும். உன்னோடு நாடும் நிழலாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ஒருத்திக்கு நான் சொந்தமாக போறேன்னு வாயால கூட உன்னால சொல்ல முடியல. அதுக்கு கூட உன் மனசுல இடம் இல்ல. எப்படி நான் இல்லாம வாழுவேன்? எப்படி நான் இன்னொருத்தி கூட வாழ்றத நீ பாப்ப? எப்படி நீ பார்க்க முடியும்? உயிரோட செத்துற மாட்டேன்.
உயிரோட செத்துற மாட்டேன். தினம் தினம் அத கண்ணால பார்த்து உசுரோட வாழ போற. அதான் சொல்றேன்ல, மனசுல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பரவாயில்ல. போங்க, போய் காப்பாத்த வழியை பாருங்க. இப்ப இதான் உன் முடிவா? நான் இங்க இல்லாம வாழ பழகிக்குவேன். போங்க. நான் எப்படி அடுத்த வருஷம் காலேஜுக்கு போவேன். 3 வருஷம் அப்படி எப்படின்னு ஓடிடும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க வழியை பார்ப்பேன். அப்படியே லைஃப் போயிடும். கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிட்டேன். ஒரு பொண்ணு படிச்சு மேல வந்துட்டா நிச்சயமா அவளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் வரும்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த படிப்பு எனக்கு தைரியத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும்னு நான் நம்புறேன். நான் இந்த வழியில இருந்து மீண்டு வந்துருவேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. போங்க, போய் உங்க அப்பா காப்பாத்துங்க. நான் அப்படி இப்படின்னு படிப்பை முடிக்க 6 வருஷம் ஆகும். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குடும்பமே வந்துடும். அப்புறம் உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க பிள்ளை, உங்க மனைவி அப்படின்னு உங்க வாழ்க்கை போயிடும். என்னை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க. போங்க, அதுல ஒண்ணு இல்ல, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. போங்க. எப்படி பேசுற? நான் உண்மையை சொல்றேன். இங்க எல்லா காதலும் ஒண்ணு கூடல. கடைசியில கல்லறையில போற வரைக்கும் அந்த முதல் காதல் ஞாபகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எந்த உறவு நினைக்கிறோமோ இல்லையோ, முதல் காதல் கல்லறையில போற வரைக்கும் கூடயே இருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு போதும். அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க மனைவிக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்ல போனா, உங்க மனைவி விட நான் தான் அதிர்ஷ்டக்காரி. இந்த கருவாப்பை மனசுக்குள்ள முத வந்தவா நான் தானே. அதனை தட்டி தூக்கிட்டல. இந்த கருவாப்பைய ஒட்டுமொத்த அன்பையும் முத கொடுத்தது எனக்கு தானே. அதுல நான் அதிர்ஷ்டக்காரி தானே. இந்த கருவாப்பை கிட்ட இருந்து முத கிடைச்ச முத்தம் அது எனக்கு தானே. இப்படி இந்த கருவாப்பை கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனையும் முத தட்டி பறிச்சவன் நான் தானே. அப்படின்னு நான் அதிர்ஷ்டக்காரி தானே. இது போதும். இந்த கருவாப்பை மனசுக்குள்ள முத வாழ்ந்தவன் நான் தான். நான் அதிர்ஷ்டக்காரி தான். போங்க, போங்கன்னு சொன்னேன். போறேன்டி, போறேன். போங்க. என்னங்க? ஒரே ஒரு ஆசை. என்ன? இனி இந்த கருவாப்பையன்னு கூப்பிடுற அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. கடைசி ஒரு வாட்டி கூப்பிட்டுக்கிட்ட. இனி அந்த வார்த்தைய வாழ்க்கையில யாராவது சொல்லட்டும், கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவேன். உனக்கு மட்டும் நன்றி. அந்த உரிமை இன்னைக்கு கூப்பிடுறதா கடைசியா இருக்கணும். கூப்பிட்டுக்க. இனி இந்த வார்த்தைய காதுல ஒரு காலமும் ஒழிக்க கூடாது. நான் கூப்பிட்டுக்கிறேன். என்னடி சோப்பி? என்னடி சோப்பி? வண்டி எடுத்துட்டு வர. எந்தன் வழி வேறு உந்தன் வழி வேறு ஏனோ கூடல் சொல்லிவிடு வெள்ளியிலவே. மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி. அதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி? என் கை என் உடம்பை காயம் செய்தான் எங்கே கூறிடுவேன் என் உயிரே. அப்போ அப்போ இனி கருவாப்பை எனக்கு சொந்தம் இல்லையா? அப்போ கருவாப்பை எனக்கு இனி சொந்தம் இல்லையா? இந்த கருவாப்பை எனக்கு உரிமை இல்லையா? கருவாப்பையா எல்லாம் போச்சாடா. எல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சு போச்சாடா. எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. கனவு மாதிரி கலைஞ்சு போயிட்டியாடா. இனி நான் வாழ்ற
உன்னை பார்த்துக்கிட மாட்டேன்டா. நான் போறேன்டா. என்னால முடியாதுடா. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். என் கனவெல்லாம் போச்சுதே. உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லப்போனா நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. உன் கூட ஒரு வீட்டுல நீயும் நானும் வாழ்றோம். நமக்கு குழந்தைங்க. நீ தினமா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவ. என்கிட்ட நீ குறும்புத்தனம் பண்ணுவ. நீ வெளியில களைப்ப போயிட்டு வந்தா என்னை கட்டி அனுப்பு. இப்படிலாம் ஏகப்பட்ட கற்பனை பண்ணிட்டேன்டா. கண்ட கனவு அது காணாது, கண்ணு முடிச்சா அது வாழாது. வட்ட நிலவு அது மேலே போச்சு, கட்டி இழுத்தா அது வாராது. வீணாச தந்தவர் யாரு யார்? கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. வாழ்ந்தது என்னமோ கொஞ்ச நாளே, ஆனா ஆயுசுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு கொடுத்துட்டேடா. நான் இதை எப்படி மறக்க போறேன்? இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன் எனக்கு தெரியலையே. நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியலையே. கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு என் வாழ்க்கை. ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். திரி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதையை கண்டு வீடு. என்ன போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் சொல் வாழ்வது துயரமில்லை. கருவாப்பையா, நீ கொடுத்த முத்துக்கு நீரம் கூட எனக்கு ஆயல. அதுக்குள்ள நீ எனக்கு சொந்த இல்லைன்னு போயிட்டேனா? நான் எப்படி மறப்பேன்? ஈஸியா போன்னு சொல்லிட்டேன். நான் இல்லடா. முதல் காதல் பூ முத்தம் ரெண்டும் மறக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா. நான் இல்லை என்னிடம், நெஞ்சமோ உன்னிடம். இடம் காலம் மாறும் போதும் என் பாசம் மாறுமா, தழுவிக்கொண்டு போ தென்றலே. முதல் காதல் பூ முத்தம் ரெண்டும் மறக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா. நான் இல்லை என்னிடம், நெஞ்சமோ உன்னிடம். இடம் காலம் மாறும் போதும் என் பாசம் மாறுமா, தழுவிக்கொண்டு போ தென்றலே. நீ கொடுத்த முத்தத்தை நீர் ஒன்றும் காயல. அதை அப்படியே நான் பத்திரப்படுத்திக்க. இது போதும், இது போதும்டா. உன்னை சமந்துக்கிட்டே நான் வாழ்ந்துறேன். இங்க பாருடி மீனா, இவெல்லாம் ஓயாம இந்த வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிமேல் எங்க வீட்டுல உன்னை பார்த்தேன், உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிவிட பாத்துக்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் வட்டி அவளை ஏதாவது பேசுறீங்க? உன் தங்கச்சி கட்டி கொடுக்கறதுக்கு நகை அடிச்சு வச்சிருக்கேன் என்ன? ஒழுங்கா சின்னத்தர தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வாழறதுக்கு வழியா பாரு. நீ அவன் தங்கச்சி கட்டினாதான் உன் தங்கச்சி அவன் கட்டுவான். ஏன் அப்படி சொன்னாவளா? அவன் தெரியல, அவ அம்மாக்காரி அப்படிதான் சம்மந்தம் பேசிட்டு போயிருக்கா. அவ தங்கச்சி இங்க வாழ வந்தாதான் இவன் தங்கச்சி அங்க போய் வாழ முடியும். இவாக்கதா ஊரு முழுக்க நாரி கிடக்குது. இனி வெளியூர்கார எவ்வளவு வந்து பொண்ணை கட்டுவான்? சின்னத்தர கூட ஊரை சுத்திட்டு வந்திருக்கா. ஊர் முழுக்க தெரியும். இனி எவன் கட்டுவான்? இத பாரு, இனி உன் தங்கச்சி எவனும் வந்து கட்ட மாட்டான். அந்த சின்னத்தர கட்டினாதான் உண்டு. அவன் கட்டணும்னா அவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணணும். யாரு கிட்ட வாக்கு கொடுத்தீங்க? நான் யாரை கேட்கணும்? எல்லாம் கேட்கணும். நான் இவளை காதலிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல மீனாவா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் முறைப்படிதான் கல்யாணம் நினைச்சேன். கூட்டிட்டு வந்தா சரியா வரும். இனி உன் வீட்டுல போண்டா, நீங்க இரு. இருப்பா. அப்ப உன் தங்கச்சி கதை ஊர் முழுக்க நாய் கிடக்க. அந்த சின்னத்துல கூட ஊர் சுத்துனானே, அவளை எவ்வளவு கட்டுவான்? அது சொன்னாலே என்ன கட்ட மாட்டேனே. அது இப்பவே என்ன
போலாங்க வா. எவ்வளவு தைரியம் தான் நீ அவகிட்ட போய் நிப்ப? வெக்கம் கட்டவள. அவளை பத்தி எனக்கு ஏதாவது பேசுனீங்க, அவ என் கூட தான் வாழ்வா, என் கூட தான் வாழ்வா. அப்போ உன் தங்கச்சி அடிச்சு கொல்ல வேண்டியதான், வேற வழி இல்ல. எதுக்கு எதுக்கால கொள்ளணும்? சின்னத்தரவளை விரும்புறான், கல்யாணம் பண்ணிக்குவான். அவ அம்மா ஏதோ பிளான போதா சொன்னா கேளுங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைல என்னால கட்ட முடியாது. ஏன் அப்ப போ நகை போட்டு இருக்கா? இதுக்கு மேல என்ன வேணும்? அம்மா அதான் அண்ணனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கலல்ல, அதுக்கான நீ இவங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னமா பேசுற? இங்க ஓவர்க்கே கேள்விக்குறியா இருக்கு. நீ எவ்வளவுக்கா வக்காலத்து வாங்கிட்டு வர? என்னாலாம் இன்னொருத்தி கூட வாழ முடியாது. நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் பண்ணுவேன். நான் இவ கூட வாழவே ஆரம்பிச்சுட்டேன். இங்க பாருங்க, தேவையில்லாத ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க சொல்லிட்டேன். என்ன சமந்தி சத்தக்காடு கேக்குதா? ஒண்ணு இல்ல சமந்தி, ஒண்ணு இல்ல. என்ன மாப்பிள்ளை சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. அம்மா இவளுக்கு இங்க என்ன சொல்லி? ஏண்டி உங்க அம்மா வீட்டுல தள்ளி வச்சு விட்டாவா என்ன? பொட்ட பிள்ளையா அடக்க உடக்கமா வீட்டுல இருக்க தெரியாது? காலை கைப்பிட்டு இருக்கா? போ உங்க அம்மா கூப்பிடுறா போ. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? இல்ல இது சின்னத்திட்ட சொன்னதா முடியும். மாப்பிள்ள அவளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. எல்லாம் இந்த வயசுல வர்றதுதான், அதெல்லாம் சரியாயிரும். அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஏன் இவ்வளவு நானும் காதலிக்கிறது ஊருக்கு தெரியாது? அதான் சொல்றோம்ல மாப்பிள்ள, இந்த வயசுல வர்றதான், அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வைங்க. பாருங்க மாப்பிள்ள, வார திங்கக்கிழமை உங்களுக்கும் என் மோளுக்கும் கல்யாணம். கல்யாணம் நடந்தாதான் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம், பாத்துக்கங்க. பிறகு ஐயடா படனி எதுவும் சொல்லப்படாது. என் மூணுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆவுன்னு போட்டி போட்டு நிக்கானுவ. இன்னும் யாமவா எவனையும் காதலிக்கல. இப்ப நான் மாப்பிள்ள பார்த்தாலும் 10 பொண்ணு போட்டா போதும் எவனும் கட்டிட்டு போயிருவான். ஆனா உங்க தங்கச்சி நிலைமைய பாத்துக்கங்க. சமந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் உங்க மௌலம் கெட்டுவான். என்ன அதிகம் பேச வைக்காதீங்க, ஒரு நஷ்டம் உங்களுக்கு தான் சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை அவளை பேசி அனுப்பி வைக்க வழிய பாரு. பாரு, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் ஓடி போகணும், கேட்டியா நீ? சரி, இன்னைக்கு ராத்திரி வீட்டோட ஓடிடலாம், சரியா? உங்க தங்கச்சி வாழ்க்கை சின்னத்தர மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உலகமே எதிர்த்தாலும் அவன் தங்கச்சி விட மாட்டான். ஆனா நீங்க நானும் இப்போ ஓடி போகல, எப்பவுமே ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது. சொன்னா கேளு, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு ஓடி போறோம், புரியுதா? என்னங்க சொல்றீங்க? எப்படி? ரொம்ப நாளெல்லாம் இல்ல, போவோம், கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்போம். அப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னா கொண்டு போட்டுவேன். நீ இல்லாமல என்னால வாழ முடியாது. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் தான் படிப்பு, அதுக்கப்புறம் எக்ஸாம், அதுக்கப்புறம் காலேஜ் தானே, அது கல்யாணத்துக்கு அப்புறம் போய்க்க, புரியுதா? இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு ஓடி போறோம். இங்கெல்லாம் இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணா நம்மள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துருவாங்க. ஒரு காலத்துக்கும் நம்ம மட்டும் சேர்ந்தே வாழ முடியாது. நீ எவன் கூடயோ நான் எவன் கூடயோ வாழணும். ஒரு காலத்துக்கும் சத்து வாழணும். என்னால அப்படி வாழ முடியாது, கேட்டியா? ஒன்னும் மனசை சம்மந்தப்பட்டு வாழ முடியாது. அதே மாதிரி ஒன்ன எவன் கூட என்னால பார்க்க முடியாது. இப்ப யார் வரமாட்டான்னு சொன்னா நான் வரேன். சரி, நீ போ, நான் சொன்ன டயத்துக்கு வெளியில வந்துரு. நான் சிக்னல் கொடுக்க அப்படியே வெளியில ஓடி வந்துரு. அப்படி போயிடலாம். அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். 9 மணிக்கு தென்காசி வண்டி, அதுல ஏறிட்டேன்னா தென்காசிக்கு போயிடலாம். அப்புறம் குற்றாலத்துல ஒரு வீடை பார்த்துட்டு அங்கிருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், சரியா? சரி தைரியமா போ. சப்பா, கொஞ்சம் கையில பணம் இல்ல, யார்கிட்ட கேட்டு பார்த்துட்டு வரோம். எப்படியும் 1 மாசம் 2 மாசம் வெளியில இருக்க வேண்டியது வரும். கொஞ்சம் கையில பணம் இருந்தாதான் முடியும். சரி, யார்கிட்ட கேட்டு பார்த்துட்டு வருவோம். என்ன பண்ண சொல்ல? உன்ன கல்யாணம் பண்ணா உங்க அண்ணனுக்கு தங்கச்சி கொடுத்தாலே எங்க அம்மா கல்யாணம் சம்மதிக்காங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? ஏங்க அதான் எங்க அண்ணனை மீனா உசுறு குசுற காதலிக்கானு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் அவளை எவ்வளவு நேசிக்கிறான். அவன் மேல உசுரே வச்சிருக்கா. அவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு நாம 2 பேரும் ஒண்ணு வாழணுமா? எனக்கு நீ இல்லைன்னா முடியாது, செத்தா போயிருவேன். இவ்வளவு நாள் எதிர்த்து போராடினீங்களா உங்க அம்மாவை, இதையும் கொஞ்சம் எதிர்த்து போராட வேண்டியதானே? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இல்ல, நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். நான் நீ கிடைக்க மாட்டேங்க பயத்துல இருக்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, எங்க அம்மா பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் எவ்வளவுதான் போறான்னு சரி, என் தங்கச்சி வீட்டுல வச்சு எங்க அம்மா என்ன அடிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைன்னு. இன்னொன்னு என் தங்கச்சிக்கு நான் தான் பொறுப்பு. ஒரு அண்ணனை நான் பொறுப்பா இருந்துதான் ஆகணும். அவளை கரையத்த வேண்டியது என் பொறுப்பு தான். அவன் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். அதை விட எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். நான் உன் மேல பைத்தியமா இருப்பேன்னு உனக்கு தெரியாது. அதுக்காக அவங்க வாழ்க்கையை அழிச்சு நம்ம வாழ முடியுமா? சத்தியமா என்னால வாழ முடியாதுங்க. நான் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட மாட்டேன். சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன? நம்ம வீட்டை விட்டு ஓடி போகலாம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அறிவோட பேசுறேன், அறிவிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன் உனக்கு கூட்டு வந்து எப்பவுமே கூட்டிட்டு வந்துருக்கலாம். நான் உன்னை கூட்டிட்டு போனா என் தங்கச்சி வாழ்க்கை எடுத்துக்க வருது. எவன் என் தங்கச்சி பொண்ணு கட்டுவான்? காலத்துக்கு முதிர்க்கணியா என் வீட்டுல வைக்க சொல்லியா? அவன் முன்னாடி எப்படி நம்ம சந்தோஷமா வாழ முடியும்? புள்ள குட்டி நீ எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இல்ல உன்னை தொட்டு தான் பேச முடியுமா? உன்னை பார்க்க தான் முடியுமா? ஒரு காதலோட உன்னை பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் நம்மளால நம்ம தங்கச்சி இப்படி இருக்கான்னு ஒரு காலத்துக்கு குற்றம் வச்சா இருக்காது. இவன் தங்கச்சிக்கு அண்ணன் தகப்ப ஸ்தானம். நான் பொறுப்புல உன்னை கூட்டிட்டு உடனே அவன் வாழ்க்கை எடுத்துக்க வருது. நான் இதுக்கு முறைப்படி உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். அதுக்கு தானே நம்ம சண்டை போட்டு எடுக்கேன். ஊரதியா உலகதியா முறைப்படி கல்யாணம் பண்ணணும். அதான் அப்பதான் 4 பேர் ஏன் தங்கச்சி பொண்ணு கட்டு வருவான்.
ஏற்கனவே நான் திருக்கு பிடிச்சதா அழுத, நீ கூட கொஞ்சம் திருக்கு நாக்காத. அப்பா இதான் உங்க முடிவில்ல. எனக்கு என்னடியா பண்ண சொல்ற? நாளை இது சம்மதிக்க மாட்டேன். அப்படி ஒருவேளை எங்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சது சத்தியமா நான் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இன்னொரு பொண்ணு கண்ணீர்ல வந்து நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்வேன்னு கனவுல நினைக்காதீங்க. நீங்களும் நானும் பெரியற மாதிரி நினைச்சு பார்க்க முடியுதா? ஆனா அவங்க ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு நம்ம ரெண்டு சேரணும்னு சொல்றீங்க. அந்த வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனும் அவளை எப்படி லவ் பண்றாங்க அது உங்களுக்கு தெரியாது. எத்தனை நாள் தனிமையில விளையாண்டுருப்பாங்க. அத்தனையும் மூடி மறைச்சிட்டு அவங்களால எப்படி வாழ முடியும்? நான் உங்களை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு போறேன். அங்க மீனா இருக்க வேண்டிய இடத்துல உங்க தங்கச்சி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த குற்ற உணர்ச்சி நம்மள கொல்லாதே. அவங்க ஒருத்தி உசுரோட கொண்டுட்டு நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவே நமக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது. இப்போ எனக்கு என்ன தண்ணி பண்ண சொல்ற? போராடுங்க, உங்க அம்மா கிட்ட போராடுங்க. உங்க தங்கச்சி சின்ன பொண்ணு தானே. ஏன் இன்னும் மாப்பிள்ளை கிடைக்காதா? வெளியில மாப்பிள்ளை பாருங்க. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல்யாணம் பண்ண அவசியம் இல்லையே. ஆனா எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட வேணாம், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும். அதனால என் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ கல்யாணம் முடிக்கணும். எங்க அம்மா முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கேளு. நீயும் நானும் என்னத்தான் உங்க அண்ணனும் மீனாவும் சேர்ந்து நினைச்சாலும் மீனா வீட்டுல ஆல்ரெடி அவளுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. என்ன சொல்றீங்க? மீனா வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. ரகசியமா கல்யாணம் பண்ண போறாங்க. உங்க அண்ணன் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியும். அதனால ரகசியமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இனி நாமளே நினைச்சாலும் மீனாவை காப்பாற்ற முடியாது. இப்போ உங்க அண்ணன் போய் பொண்ணும் கேட்க முடியாது. விட்டு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். இப்போ சொல்றதா அவங்க சேர்ந்தா நாம சேருவோம். இல்ல நான் கோணத்துக்கு முடி தண்ணியால ஏத்திட்டு போறேன். இவன் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு போறா. நான் என்ன சொல்லி உனக்கு நான் புரிய வைக்க? அப்போ இந்த காதல பண்ணிட்டு நான் போடுற பாடு பாரு. இந்த போதத்திய மனசு சுமந்துக்கிட்டு இவளை இறக்கிய வைக்க முடியல, தூக்கிய சமக்க முடியல. போரமா இருக்குது. ஓ எனக்கு பிடிக்குது. இந்த போதத்தி இல்லாம என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியல. ஓனாதான் சொன்னா கேளு. நான் சொன்னது நீ ஏன்டி என்ன உசுரோட சாகடிக்க? அதான் ஒரு நடி உன பிரிஞ்ச நாள் இருக்க முடியல. என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அட கூட்ட கல்யாணம் முடிக்கிறது முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழணும். எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும். இப்ப இருக்க காதலை விட பல மடங்கு இன்னும் காதல் அதிகமாகணும். உங்களை இருக பிடிக்கணும், உங்க மார்புல சாயணும், எப்பவும் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா எந்த குற்றுணர்ச்சியும் பழி பாவம் சாம நம்ம கிட்ட இருக்க கூடாது. அப்படி அவங்களுக்கு ஏதாவது அசம்பவம் நடந்தே அதுக்கப்புறம் நாம சேர்ந்தா அவங்க தோலை நிம்மதி சாய முடியுமா? இல்ல கட்டிதான் பிடிக்க முடியுமா? அப்படி பிடிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சது நமக்கு ஞாபகம் வராது. அவங்களும் இதே மாதிரி தானே வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு நினைப்பு வராது. நம்மளால நிம்மதி ஒண்ணுதான் சேர முடியுமா? இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூட நிம்மதியா வாழணும். எப்பவும் உங்களை இருக பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆதிரா ப்ளீஸ். இப்ப இருக்க அனன்யத்தை விட அப்ப பல மடங்கு அனன்யமா இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி பார்க்கலாம். கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா வேண்டாம் ஏன் வேண்டாம் கிட்டவா வேண்டாம் கிட்டவான்னு பாடி. வேண்டாம் சொல்லிட்டேன். உன் இனிமையான பேச்சிருக்கு பாரு, எப்பேற்பட்ட மனசையும் மாத்திரும். இங்க வா. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க, நான் போறேன். வந்துட்டு போட்டோம். இங்க வா. மாட்டேன். போன சொன்னேன். வேண்டாம் வேணும். வேண்டாம் உங்ககிட்ட நான் கேள்வியே கிடையாது. வேண்டாம் வேண்டாம். முடியாது.
ஓ, அங்க போயிட்டியா? இரு, அதான் சரியான இடம். வேண்டாம். ஆ, இரு. இப்படியே இவனை மயக்கி மயக்கி உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. இந்த வாட்டி என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது. இப்படியே மயக்கி வச்சு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் அவன் மயக்கத்துல அழுதான். ஆட்டம் போடுங்க. இவ்வளவு தூரம் ஆட்டம் போடுங்க நான் பாக்குறேன். ஐயோ, சீ! ஜீயா, இப்போ பாரு. ஏய், ஓடாதே. ஏய், எங்க சரி, நம்ம வாசல் நிக்கவா? அவனை மயக்கி அவன் கூட ஆட்டம் போடுறதெல்லாம் சரிதான். என் மொபலுக்கும் உன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தாதான் மிச்சம் எல்லாம். போத்துக்க. இல்ல காலத்துக்கு இவனை நினைச்சுக்கிட்டே செத்துருவேன். உன் கண்ணு முன்னாடியே இவனுக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பாத்துக்க. அப்புறம் குத்துதே கொடையதே ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு மயக்கி அவங்க இருக்கணுமா இருந்துக்க. ஆமா, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் என் மொபலுக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான். இவன் கேட்டாம பேசுறாங்க. பரவே காலத்துக்கும் இதே நினைச்சு நினைச்சு செத்துருவேன். அழைதால பாரு. இப்படி கேக்குதா இருக்கலாம். அதான் சொன்ன எல்லாம் அனுப்பிச்சுக்க. அது உங்க அண்ணனுக்கும் என் மனுக்கும் கல்யாணம் முடியல வரைக்கும் தான். முடிஞ்சாதான் இல்லன்னு வச்சுக்க. மைக்கு கைக்குள்ள வச்சுட்டா நீ ஆட்நாட்டுக்குலாம் வந்துருவான்னு நினைச்சிட்ட. நான் யாரு தெரியுமில்ல. என்ன பண்ணணும் நானும் யோசித்து வச்சிருக்கேன். ஆட்டமாடி போடுற ஆட்டம். ஒருவேளை என் மகனுக்கு ஓ அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் என் ஓட்டத்தை நீ பாப்ப. ஆமா, உள்ள வா. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனுக்கு சொல்லவும் முடியாது. அவன் ஒண்ணு சொல்ல மாட்டான். நீ வா. நீ ஓ எதிர்காத்த பாரு. யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு இந்த வீட்ல எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கு இருக்குது. வா டீச்சர், நான் சொல்றேன்ல, உள்ள வா. இப்போ நீ அவன் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கு வந்திருக்க. இது என் வீடு, நீ வா. அவன் வீட்டுக்கு தானே வரக்கூடாதுன்னு சொன்னா என் வீட்டுக்கு நீ வரலாம்ல. வா. ஒன்னு வான்னு சொன்னேமா, வா. அவங்க நிக்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேட்ட? அவனும் பண்ணலையா? எட்டாவது சொன்ன. நான் சொன்னதை ஞாபகத்துக்கு வச்சுக்க. நான் இப்ப எதுவும் சொல்லலையே. இல்ல, முறைக்கிறது வைக்கிறது ஏதாவது பண்ணல வச்சுக்க. நான் எதுவும் பண்ணல, நான் சும்மா தான் நிக்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு ரேட்ஸ் இருக்கோ அந்த ரேட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு. வர வேண்டாம், இது உங்க டைம். நான் எதுவும் தலையிடல. போதுமா? நீ வா. அவன் பேசுறதுல காலை கொடுத்து வாங்கிக்காத. வா. ஆத்திரக்காரனுக்கு ஏதாவது புத்தி இருக்குமா? அவன் ஆத்திரக்காரன், கோவக்காரன். அவனுக்கு என்ன அறிவு இருக்க போகுது? நீ உள்ள வா. சரி சரி, வா உள்ள வா. வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்து தந்தது என்னுடன் தேநீர் கொண்டது. ஓராயிரம் ஆண்டுகள் சேமித்த காலமிது. வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்து தந்தது என்னுடன் தேநீர் கொண்டது. டீச்சர் சொன்னதை மறந்துட வேண்டாம். நான் இப்போ ஒன்றும் உங்க வீட்டுக்குள்ள வரல, டீச்சர் வீட்டுக்குள்ள தான் வரேன். நான் வீம்புக்கு என் எதிர்காலத்தை அழிக்க விரும்பல. யாருடைய வீண் பேச்சுக்கோ என் எதிர்காலத்தை தொலைக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த பரியாச சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதிர்காலம் பார்க்கலாம் 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 தான் நான் சொன்னேன். இதுக்காகவாது நான் நல்லா படிப்பேன். படிப்பு அதுக்கு மண்டையில ஏறணும். அங்கதான் ஊழமட்ட அழுக்கெல்லாம் இருக்குதா. இப்ப நான் சுத்தமா வந்திருக்கேன். அதை யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம மனசுக்கு நம்ம சுத்தமா இருந்தா போதும். அதை மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. மத்தவங்களுக்கு நிரூபிக்க நினைச்சா டயம்தான் வீணு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணு நிரூபிச்சா அடுத்த ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. காலத்துக்கும் அவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதிர்காலத்தை தொலைச்சிட்டு. இப்போ உங்க அக்கா சொல்லிட்டு போனாங்களே, முட்டாளுன்னு.
கத்தாதீங்க. உங்க முட்டாள்தனத்துக்கு ஏன் எதிர்காலத்தை பலியாடாக்கல விரும்பல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா பொருந்தது. போடி பா, படிப்பு பார்க்கலாம். உன் மண்டல யோர்தான் இல்லையானு சுட்டு போட்டாலும் வராது போலுக்கு. வராதுன்னு எதுவும் இந்த உலகத்துல இல்ல. கவனம் தேவை. இவ்வளவு நாள கவனத்தை சிதற விட்டுருந்தேன். இப்ப ஒருமனப்படுத்திருக்கேன். வரும். பேச்செல்லாம் நல்லதா இருக்குது. சைக்கிள பார்க்கலாம். பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு முடிச்சு காட்டுறேன். பார்க்கலாம். உங்க ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவ்வளவு மேட்டிமா உங்களுக்கு ஆகாது. திமிரல. பொறப்புலே பணக்காரன், பொறப்புலே படிச்ச குடும்பம். அந்த மேட்டிமா இல்ல. ஆமா ஆமா, நான் பணக்காரன், படிச்ச குடும்பம், மேட்டிமா தான். சரி, அப்படியே இருங்க. நான் சாதிச்சு காட்டேன். இதயம் வலிக்குதே, இரவு கொதிக்குதே, இது ஒரு சுகம் என்று புரிகிறதே. நேற்று பார்த்த நிலவா என்று நெஞ்சம் என்ன கேட்கிறதே. ஊட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறதே. இது என்ன உலகம் என்று தெரியவில்லை, விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை. இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்ப துன்பம் எதுவும் இல்லை. சில நேரம்